தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த கூட்டத்தில் எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க, அதே நேரம் எந்தெந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்காங்க, அங்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ள இருக்காங்களா, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? 7 மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னையில முகாமிட்டிருக்கிறாங்க. சரியா காலை 10:30 மணிக்கு தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது சென்னையில நடக்க போகுது. எதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற எம்பிக்கள் தொகுதியை மறுசீரமைக்கக்கூடிய முடிவுல மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறதாகவும், இந்த முடிவுக்கு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ் தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது சென்னையில் நடக்க போகுது. காலை 10:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 7 மாநிலங்கள், அதாவது கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, மேற்கு வங்கம், ஆந்திரா அப்படின்னு 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. குறிப்பா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாரு. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங், அதே போல கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் அப்படின்னு முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அதே போல் ஆந்திராவை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாங்க. நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியை சேர்ந்த எம்பி இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாரு. இப்படியாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கு நடக்க போகுது. சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு ஆலோசனை அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மற்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் சென்னையில் நடக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாகத்தான் சென்னையில் இன்றைக்கு 7 மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிஷா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் எல்லாமே தொகுதி மறுசீரமைப்பால எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை முதல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட இருப்பதா தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மத்திய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களில் போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும், அதே மாதிரி தேவைப்பட்டால் டெல்லியில ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்தும், சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் ஒரு ஆலோசனை இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 7 மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற போகுது அப்படிங்கிறது தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் சென்னையில் ஒருங்கிணைத்து பாஜக அரசுக்கு எதிராக இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்து திமுக அரசு ஒரு கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறது தான் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுகிறது. உள்ள கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கத்தில் திட்டமிடல் என்னென்ன அப்படின்னா, 10:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியதும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பேச போறாங்க. இறுதியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டத்தில் பேச போறாரு. கூட்டத்தில் இறுதியா தீர்மானம் அப்படிங்கிறதும் நிறைவேற்றப்பட இருக்கு. குறிப்பா பல மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தமிழக விருந்தோம்பல் அடிப்படையில் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கான ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பரிசு பொருட்கள், அதாவது தமிழக பிரசித்தி பெற்ற அந்த பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை முட்டாய் அப்படின்னு தமிழகத்தில் அந்த பிரசித்தி பெற்ற பொருட்களை எல்லாமே ஒரு பரிசு பொருட்களாகவும் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்படியாக ஒரு பக்கம் விருந்தோம்பல், இன்னொரு பக்கம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு இந்த கூட்டம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரமேஷ், இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு? இன்றைய தினமே பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அவங்கவுங்க மாநிலங்களுக்கு சென்று விடுவார்களா? என்னென்ன போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு?
இந்த கிண்டி சாலையில போக்குவரத்து மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஆனா கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்னா 9:30 மணிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் எல்லாமே இந்த கிண்டி தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்துடுவாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரியாக காலை 10 மணிக்கு கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்குக்கு வர போறாரு. முதல்ல பிற மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 10:30 மணிக்கு கூட்டம் தொடங்கும். கூட்டம் தொடங்கியதும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய நிலைப்பாடை சொல்வார்கள். அந்த தலைவர்களுடைய நிலைப்பாடை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் இருக்கும். குறிப்பா ஒவ்வொரு 7 மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மொழியில பேசுவாங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், அதே மாதிரி கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒவ்வொரு மொழியில கட்சி தலைவர்கள் எல்லாமே பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவரும் பேசக்கூடியதை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு ஆடியோ வசதி அப்படிங்கிறது இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், அதே மாதிரி ஹிந்தி, பஞ்சாபி போன்ற மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடு அப்படிங்கிறதும் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருடைய இருக்கையிலையுமே அவரவர் தாய்மொழியில் அவர்களுடைய பெயர் பலகை அப்படிங்கிறது கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. 10:30 மணிக்கு கூட்டம் தொடங்கி மதியம் 1 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 1 மணிக்கு அனைத்து தலைவர்களுமே ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்புல கூட்டத்துக்கான அடுத்த கட்ட திட்டமிடல் என்ன, இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை 7 மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பது குறித்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். நன்றி ரமேஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு.